ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவலாக போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுடைய இஷ்யூஸ் தான் போயிட்டுருக்கு அதிகமாக. பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கருத்து கணிப்பு என்னென்னா, கவர்மெண்ட் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு இருக்கக்கூடிய வெறிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேக்சின்ஸ் தான் நாங்கள் வந்து கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் தான். அது நாய்களை கொண்டு போயிட்டு அவங்க வந்து கொண்டு போயிட்டு கொலை பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க அப்படிலாம் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய, அது நீங்களாக யூகிச்சு நீங்களாக ஒரு பிரச்சனை பண்ணி நீங்களாக அது பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் டாக் லவ்வர்ஸ்ன்னு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சங்கம் மாதிரி வந்து அவங்க ஒரு கூட்டம் மாதிரி கூடிக்கிட்டு ரோட்டில் கத்திக்கிட்டு, ஒரு ஏரியாவில் ஒரு 100 நாய் இருக்குன்னா அதில் குறைஞ்சபட்சம் 30 நாய்களுக்காச்சும் வெறி வந்திருக்கு. அந்த ஒரு 30 நாயில் ஒரு நாய், ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாய் இருந்தாலுமே அந்த ஏரியாவில் போகக்கூடிய குழந்தைகள், பெரியவங்க, நார்மலாக சின்ன பசங்க, அவங்க எல்லாத்தையுமே அந்த நாய் தாக்குது. நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம் தான். பாவம் குழந்தைங்கள மூஞ்சி அப்படி பிச்சு கொதறி ஒரு 4-5 நாய் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் வந்து பேசி வச்சுட்டா வருதுங்க. சொல்லுங்கள் பாப்போம். குழந்தை போயிட்டு இருந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு வீடியோ பார்த்தோம், ரீசெண்டாக பார்த்தேன். ஒரு குழந்தை நடந்து போயிட்டுருக்கு, அது நார்மலாக நடந்து போயிட்டுருக்கு, நார்மலாக நடந்து போயிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ணலை. அந்த குழந்தைய அப்படியே 4-5 நாய்களை சேர்ந்து கொதறி கையை பிடிச்சி இழுத்து, முடியை பிடிச்சி இழுத்து, மண்டையை பிடிச்சி இழுத்து, பாவம் அதை பார்க்குற பெற்றோர்களுடைய மனசு எப்படி இருக்கும். அவங்க சின்ன பிள்ளைந்து அப்படியே சீராட்டி சுற்றுது பாலாட்டி வளர்த்துருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு நாய் ஒன்று சேர்ந்து பண்ணுது, கொதறதுங்கும் போது அவங்களுடைய வலி எப்படி இருக்கும். அந்த வலியை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா தான் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, நானும் அதான் சொல்கிறேன். எதுக்கு உங்களுக்கு இது புரிய மாட்டேது அப்படின்னு தெரில எனக்கு ஒன்றும். இப்போ வந்து சொந்த நாய் வீட்டில் வளர்க்குறாங்க, அந்த நாயை வந்து வளர்க்கக்கூடாது, கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து போராடுறதுல வந்து நியாயம் இருக்குது. தெருவில் இருக்கக்கூடிய நாய், அதுவும் அதை கொண்டு போய் கொலை பண்ண மாட்டோம். அந்த நாயை பிடிச்சிட்டு போய் வேக்சின் போட்டு அதுக்கு இருக்கக்கூடிய நோயை நாங்கள் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய வெறித்தன்மையை குறைக்க தான் நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் தெளிவாக சொல்லுது. அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு ஆதரவு தான் கொடுக்கணும். நீங்கள் ஏன் உங்களுடைய நாயோடைய கருணையை நீங்கள் பார்க்குறீங்க? மனுஷனுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அதிகப்படியான உயிரினம்ங்கிறது மனுஷன்தான். மனுஷனுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. மனிதன் உயிருக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எல்லோரும் போய் நிற்கணும். நீங்களும் குழந்தையாக தான் பெரிய ஆளாக வந்திருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி வழிகள், நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்காதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு அதை பற்றி ஒரு வழிகள் தெரிய மாட்டேங்குது. எங்கேயாச்சும் போகிறதா வரதா இருந்தாலும் நீங்கள் காருக்குள்ளே போயிட்டு வந்துடுறீங்க, ஏதாச்சும் சேஃப்டி கார்டு மாதிரி ஏதாச்சும் யார்ட்டு கூட்டி போயிட்டு வரீங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி போகிறனால தான் உங்களுக்கு வழின்னா என்னென்னே புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாம் செஞ்சுச்சு பாருங்கள். நிறையா ஏழை குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. நிறையா பெற்றோர்கள் தவிக்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதா அப்படின்னு. நாளடைவில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் போராடுறது மட்டும்தான், டாக் லவர்ஸ் போராடுறது மட்டும்தான். அதனால் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சப்போஸு கொண்டுட்டு போய் அவங்க கொலை பண்ணுறாங்கங்கிறதுக்கான ஃபுல் எவிடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா அதுக்கு போராடுங்க. நாயை கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க, இந்த மாதிரி சாகடிக்கிறாங்க பாருங்கள், கொலை பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எவிடன்ஸ் வந்துச்சு, கவர்மெண்ட் வந்து எவிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் போராடுங்க. அதை தவிர்த்து நீங்களாக ஒரு யூகத்தில் நீங்களாக ஒன்று யோசித்து இது கொண்டு போயிட்டு கொலை தான் பண்ணுறாங்க, இது வந்து இப்போ நான் பாதுகாப்பே கிடையாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசுகிறது வந்து நியாயமே கிடையாது. இது வந்து கடுமையாக வந்து எல்லாருமே வந்து இதை வந்து கடுமையாக கண்டிக்கணும். பெரிய ஆளுகள்லாம் பேசுகிறாங்க. நாங்கள் பேசுகிறது வந்து பெரிய லெவலில் ரீச் போகாது, வியூஸ் போகாதுன்னா இருந்தாலும் பார்க்குற சில பேர்களுக்காச்சும் இதோடைய வழி தெரியணும். இது மிகப்பெரிய இஷ்யூ ஆகுது. அதனால அது ஆகிறது காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுடைய கருத்து என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக மெக்கானிக் சம்மந்தமாக தான் போகணும். இது வந்து ஒரு அதிகமாக போயிட்டுருக்கேங்கிறதுனால எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எதுவுமே கிடையாது, வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் வந்து என்னுடைய இதுதான் அது. குழந்தைகளை பாதுகாக்கணும், மற்ற பெரியவங்களை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும்னு நான் சொல்கிறேன். அதனால் வந்து
பார்த்து நடந்துக்குங்க. யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சமூகத்தை வந்து நம்ம நார்மலாக கொண்டு போயிட்டுருக்கணும். தேங்க்யூ வெரி மச். பாய்.